இறைவனுடைய பெருமைகளை கூறி அவனை துதிக்கக்கூடியதாக அமைந்த அற்புதமான கந்தர் அனுபூதியின் 18வது பாடலையும் அதனுடைய பொருளையும் இன்றைய தினம் நாம் முருகப்பெருமானுடைய அருளோடும் அருணகிரிநாத சுவாமிகளினுடைய ஆசிகளோடும் உணர்ந்து கொள்ளலாம். உதியா மரியா உணரா மறவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமராபதி காவல சூரபயங்கரனே. அருணகிரிநாத சுவாமிகள் இந்த அனுபூதியிலே சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் ஆகிய 2 தேவர்களினுடைய பெருமைகளையும் நமக்கு எடுத்து கூறுகின்றார். சூரனுக்கெல்லாம் சூரனாக விளங்கக்கூடியவன் நம்முடைய முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய தந்தையாகிய சிவபெருமான் எப்படிப்பட்டவன் என்பதை முதல் 2 வரிகளிலேயே நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் தெளிவாக கூறுகின்றார். உதியா மரியா, அதாவது பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவன், எப்போதும் நிலைத்திருக்கக்கூடியவன். உணரா மறவா, நாம் மறந்தால்தானே உணர்வதற்கு, எப்போதும் நம்மோடு கலந்திருக்கக்கூடியவன் சிவபெருமான். ஆகையினாலே அவன் எங்கேயும் நிறைந்திருப்பான். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் பிரம்மா விஷ்ணு ஆகியோர்களால் கூட அறிய முடியவில்லை. அப்படிப்பட்ட விமலன் அருளிய புதல்வனே முருகப்பெருமானே, நீ அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலா என்று திருப்புகளிலே அருணகிரிநாத சுவாமிகள் கூறுகின்றார். அதாவது முருகு என்கின்ற சொல்லிலேயே, அந்த திருநாமத்திலேயே முகுந்தன், ருத்ரன் மற்றும் பிரம்மன் ஆகிய 3 தேவர்களும் உள்ளடங்கப்பட்ட ஏக ரூபமாக திகழக்கூடியவன் முருகன் என்கின்ற அந்த பொருள் நமக்கு புலப்படும். அப்படிப்பட்ட ஏகரூபனாகிய முருகப்பெருமானே, நீ பாவங்கள் அற்றவன். அதைத்தான் அனகா என்றும், அடியார்களினுடைய பயத்தை நீக்குவதனாலே அபயன் என்றும், தேவர்கள் உலகத்தை காத்தருளியதாலே அமராபதி காவலன் என்றும் கூறுகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். அப்படிப்பட்ட முருகப்பெருமானே, சூரனுக்கெல்லாம் பயத்தை தரக்கூடிய சூராதி சூரனே,